SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டசபையில் இன்று நடந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். திமுக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்தன. பின் சபை கதவு மூடப்பட்டு டிவிஷன் முறையில் எம்எல்ஏக்களின் பெயர் வாசிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடந்தது. தாவேக எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சி எம்எல்ஏக்கள் அரசை ஆதரித்து ஓட்டளித்தனர். மாண்புமிகு திரு லே இ ஜோதிமணி, மாண்புமிகு திரு க மாரிமுத்து, மாண்புமிகு திரு அமு ஷாஜகான், மாண்புமிகு திரு கல்லானை, மாண்புமிகு திரு சே கஜேந்திரன். அமமுகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ காமராஜும் அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்தார். மாண்புமிகு திரு எஸ் காமராஜ். பாமக, பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் சபையிலேயே அமர்ந்திருந்தாலும் ஓட்டெடுப்பில் நடுநிலை வகிப்பதாக அறிவித்தனர். அதிமுக எம்எல்ஏக்கள் 47 பேரில் 25 பேர் அரசுக்கு ஆதரவாகவும் 22 பேர் எதிராகவும் ஓட்டளித்தனர். திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். தாவேக 108 இடங்களில் வென்ற நிலையில் திருச்சி கிழக்கில் விஜய் ராஜினாமா செய்தார். வழக்கு நிலுவை காரணமாக திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏ ஓட்டளிக்கவில்லை. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் என்பதால் அவரை தவிர்த்து தாவேகவுக்கு மொத்தம் 105 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். மொத்தமாக தாவேக அரசுக்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்தது. எதிராக 22 ஓட்டுகள் மட்டுமே பதிவானதால் அரசு மீதான நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றதாக சபாநாயகர் அறிவித்தார். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பேரவை தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை மாண்புமிகு முதலமைச்சரின் அமைச்சரவைக்கும் அமைச்சருக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வான்மழை மேகமாய், ஒளிதரும் தீபமாய், தியாகத்தின் திருவிளக்காய், மனிதாபிமானத்தின் மறுவுருவாய், தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாய், இந்திய திருநாட்டின் கலங்கர விளக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தளபதி அவர்களுக்கு முதற்கண் எனது இதயம் கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று மக்கள் மன்றத்திலே வென்றார். இன்று இந்த மாமன்றத்திலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு காரணம் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் என்று சொன்னார். அந்த வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடிய புரட்சி தலைவர் அவர்கள் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று பாடினார். இன்று முதல்வர் சொல்வார், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மாமன்ற உறுப்பினர்களே உங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களே உங்களை சேரும் என்பார்.